ஓயாத சர்ச்சை எதை நோக்கி நகர்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வி தான் இன்றைய தலைப்பு. காங்கிரஸ் கட்சியில் அகில இந்திய தலைமை என்ன வலியுறுத்தி இருக்கிறது? கூட்டணி குறித்து அல்லது நீங்கள் கூட்டணியில் கூடுதல் இடங்களா, ஆட்சியில் பங்கா, எந்த விஷயமானாலும் பொதுவெளியில் பேசாதீர்கள் அப்படின்னு அகில இந்திய தலைமை உத்தரவிட்ட பின்னும் மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் பேசுகிறார்கள் என்றால் இதனுடைய பொருள் என்னன்னு புரியல. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி எந்த மாநில கட்சியினுடைய கம்ஃபர்டபுள் அலைன்ஸ் பார்ட்னராக இருக்குது? கண்டிப்பாக எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். காங்கிரஸில் மட்டுமில்லை, காங்கிரஸை பிடிக்காத எதிர்க்கட்சியில் இருந்தாலும் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவுடன் மிக சிறந்த பார்ட்னராக காங்கிரஸ் இருந்து கொண்டிருக்கிறது. இது 10 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்பும் கூட்டணி இருந்தது. 2016 தொடர்ந்து கூட்டணி இருப்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து கூட்டணியில் இருந்ததால் என்னவோ ஒரு கசப்புணர்வு, ஏதோ ஒரு வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். இத்தனைக்கும் பிறகு நீங்கள் 2024 மக்களவைத் தேர்தலில் 9 எம்பிக்களை திமுக வெற்றி பெற்று கொடுத்தது. அந்த ஒரு நன்றி கடனுக்காக காங்கிரஸ் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் நான் சொல்கிறேன். இப்போது மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஏன் இப்படி தலைமை மீறி பேசுகிறார்? இதுதான் புரியாத புதிர். பிரவீன் சக்கரவர்த்தி ஏதோ போடுறாரு வேற, பட் அவருடைய பொறுப்பு வேற. ஆனால் விருதுநகரில் உண்மையிலே தமிழ்நாட்டில் எந்த காங்கிரஸ் எம்பிக்கும் அடிக்காத யோகம் மாணிக்கம் தாகூருக்கு அடித்தது. அதுதான் உண்மை. காரணம் அதை நான் சொல்கிறேன். 2009 விருதுநகர் எம்பியாக முதலில் அறிவிக்கப்பட்டவர் விருதுநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கணேசன் தான் வேட்பாளர் என்று ஊழியர் கூட்டம் போடப்பட்டு பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. முதல் நாள் பிரச்சாரம் தொடர்ந்த பின் மறுநாள் கணேசன் கிடையாது, சுந்தரமூர்த்தி என்ற வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார். சுந்தரமூர்த்தியை வைத்து 2 நாட்கள் தெரு பிரச்சாரமே செய்யப்பட்டது. தெருவாக சுந்தரமூர்த்தி அழைத்து கொண்டு பிரச்சாரம் செய்து விட்டார்கள். 3வது நாள் தான் மாணிக்கம் தாகூர் எம்பியாக அறிவிக்கப்படுகிறார். அறிவித்த நாளே அந்த தொகுதியில் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நேராக வராரு டெல்லியிலிருந்து, முதலமைச்சருடைய வண்டி வாகனத்தில் ஏறி பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதாவது 2 வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு 3வது வேட்பாளராக வந்த மாணிக்கம் தாகூர் தான் இன்றைக்கு திமுகவுக்கு இத்தனை நெருக்கடி கொடுக்கிறார். ஆட்சியில் பங்கு வேணுங்கிறாரு, எங்களுக்கு மரியாதை வேணுங்கிறாரு, கமிஷன் கேட்கல, பல பழிகளை ஏற்றுக்கொண்டோங்கிறாரு. என்ன பழி, ஏன் ஏற்றீர்கள் விளக்கமாக சொல்ல முடியாது. அது ஏன் சொல்லலை? திமுக அதுக்கு இதை விட முக்கியமான விஷயம், மாணிக்கம் தாகூர் இத்தனை பேசியும் திமுக தரப்பில் மயான அமைதி. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கடந்து விட்டது. திமுகலேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பக்கம் கீழே சோஷியல் மீடியாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எதிர்மறை விமர்சனங்கள் வருகிறதே தவிர ஒரு கடுமையான மாணிக்கம் தாகூருக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு திமுக ரொம்ப சட்டிலாக டீல் பண்ணுது. கூட்டணியில் இருந்தால் இருந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் வெளியேறிக் கொள்ளுங்கள் என்ற நிலையில் திமுக இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் என்பதை நன்றாக அறிந்தவர் ராகுல் காந்தி. இல்லைன்னா ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் இப்படி பேசியிருக்க மாட்டார். எப்படி பேசினார்? யூ நெவர் எவர் என்டர் இன் தமிழ்நாடு, யூ கான்ட் ரூல் ஆஃப் தமிழ்நாடு அப்படிலாம் சொன்னார். அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது, நீங்கள் கால் பதிக்க முடியாதுன்னு சொன்ன ராகுல் காந்தி தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை, குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் பாஜக அங்கு ஜெயிக்க முடியாது அப்படி உணர்ந்த ராகுல் காந்தி இந்த பேச்சுக்களை எப்படி பொறுத்து கொண்டிருக்கிறார் தெரியல. மாணிக்கம் தாகூர் பேசியது இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளும் தலைப்பு செய்தி. நேற்று எல்லா டிவிலையும் டிபேட்டு. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி, நாங்கள் என்ன சொன்னோம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, அப்புறம் பேச்சுவார்த்தை குழு, இவங்கெல்லாம் இருக்கும்போது மதுரையில் எதற்காக நீங்கள் ஒரு செயல் வீரர் கூட்டம் போட்டீங்க, எதுக்காக தீர்மானம் போட்டீங்கன்னு இதுவரை கேள்வி இல்லை. அப்போது காங்கிரஸ் ஒரு ரகசிய அஜெண்டா இருக்குது, ஏதோ ஒரு அஜெண்டாவுடன் தான் காங்கிரஸ் செயல்பட்டு கொண்டிருப்பதாக தமிழ்நாடு பார்வையாளர்கள், அரசியல் நோக்கர்கள், பொதுமக்கள் எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க.
எதற்காக காங்கிரஸ் இன்னும் மௌனமாக இருக்குது? திமுக மௌனமாக இருப்பது காரணம் வேறு. அதைவிட மௌனமாக அகில இந்திய காங்கிரஸ் இருக்கிறது. செல்வ பெருந்தகைக்கு பேட்டி கொடுத்துருக்கலாம், நாங்கள் தலைமை சொன்னதுக்கு பிறகு யாரும் பேசக்கூடாதுன்னு. ஆனால் சொன்ன பிறகு தான் பல முறை பேசி கொண்டிருக்கிறார் மாணிக்கம் தாகூர், தினந்தோறும் பேசி கொண்டிருக்கிறார். அவரை தடுப்பது இல்லை, பேச விடாமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும், என்ன உத்தரவு போட்டால் அவர் அடங்குவார்னே தெரில. இதை விட முக்கியமான விஷயம், காங்கிரஸ் வெளியே போனால் திமுக என்ன பாதகம்? இப்படிப்பட்ட சூழலில் திமுகவும் அதை இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே பேச்சுவார்த்தை கூட அமைத்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் காங்கிரஸ் அந்த கிரீஷ் சோடங்கர் டெல்லியில் பேட்டி கொடுத்தார் பாருங்க, 70 நாள் காத்திருந்தோம் ஆனால் வேதனையோடு இருக்கிறோம் சொன்னார் பாருங்க. அதற்கு முன்பாகவே இந்த பிரச்சனையை திமுகவும் கொஞ்சம் அணுகி இருந்து இந்த வீரியத்தை குறைத்திருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் ரெண்டு பக்கமும் இதை தவற விட்டு விட்டார்கள் என்ற பார்வை இருக்கிறது. ரெண்டு பக்கமும் தவற விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றது ஒரு பார்வை. மாணிக் தாகூர் ஏன் பேசுகிறார் அப்படின்னு இன்னொரு பார்வையை முன்வைக்கிறீங்க. பேச்சை காங்கிரஸ் கட்சி எல்லா எம்பிக்கள் எம்எல்ஏக்களை கூப்பிட்டு இது பண்ணுறாங்க. பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் அவர் பேசுவது பெரும்பான்மை தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்கள், நிர்வாகிகள், எம்பி எம்எல்ஏக்களுடைய ஒரு கான்சியஸாக பேசுகிறாரா, அல்லது அவருடைய குரல் அங்கே ஒரு அதிருப்தி குரல், ஒரு டிசன்ட், பெரும்பாலானவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க, அவர் தனித்து பேசுகிறாரா? பொதுவாக காங்கிரஸ் கட்சியில் ஒழுங்கீனம் அப்படின்றது சகஜம். சசி தரூர் அந்த கட்சியில் முக்கியமான தலைவர், அவர் பிஜேபியோடய நெருக்கமாக இருப்பார். ராகுல் காந்தியை நிராகரித்து விட்டு அவர் அனுப்புவாங்க, எதிர்கட்சி தலைவரை விட்டுட்டு அவர் அமெரிக்காவுக்கு பிஜேபி அரசு அனுப்பும், அவரும் போவார், பிஜேபியோடு இணக்கம் பாராட்டுவார். ஆனால் அவரை எந்த இடத்துலையும் இதுவரையிலும் அந்த கட்சி கேள்வி கேட்டதில்லை, நடவடிக்கை எடுத்ததில்லை. அவர் மனம்போன போக்கில் அவர் பேசியதை பேசிக்கொண்டே இருப்பார். அப்படி காங்கிரஸுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, இப்படிலாம் பேசுறது காங்கிரஸுக்கு சகஜம் அப்படி பார்க்கிறதா, இல்லை காங்கிரஸ் மேலிடமே இப்போ இவர் யாரோ ஒருவர் அல்ல, அந்த கட்சியோட நாடாளுமன்றத்தில் கொறடா, ஹயரார்க்கியில் பார்த்தா எதிர்கட்சி தலைவரோடு நெருக்கமாக நாள்தோறும் நாடாளுமன்ற அலுவல்களில் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர், அப்படிப்பட்டவர் பேசுகிறத தனிப்பட்ட ஒருவருடைய கருத்துன்னோ தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் வேற அஜெண்டாவோட பேசுகிறாங்கன்னோ சுருக்கி பார்க்க முடியுமா? தனிப்பட்ட கருத்தாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. நான் முதல்ல சொல்லிட்டேன், ஏன்னா மாணிக்கம் தாகூர் ராகுலோட குட் புக்கில் இருக்கார். அவர் ராகுல் நாடாளுமன்றத்தின் கொறடா என்பதை விட ராகுல் கூட்டம் நடத்திய போது தமிழ்நாட்டிலிருந்து எல்லா பிரமுகர்களும் கலந்து கொண்டார்கள். மாநில தலைவர், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாரும் கலந்து கொண்ட பிறகு 1-to-1 மீட்டிங் கூட நடந்தது. ஆனால் மெஜாரிட்டி எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் திமுகவுடன் தான் பயணிக்க வேண்டும் என்று கருத்து சொன்னதாக செய்திகள் வந்தது. இதை விட முக்கியமான விஷயம், ஒருவேளை மாணிக்கம் தாகூர் இன்னும் 2-3 எம்பிக்கள் ஒன்றா அவங்களுடைய வேற திட்டம் அல்லது வேற கொள்கையில் மாறி இருக்கலாம். அது திமுகவுடன் பயணித்தால் நிறைய இடங்களில் போட்டியிட முடியாது, நிறைய இடங்களில் போட்டியிட வேண்டும். ஒருவேளை விஜய் என்ற ஃபோர்ஸு 30-40ன்னு சொல்கிறாங்களே, அவரோடு பயணித்தால் காங்கிரஸுக்கு கூடுதல் எம்எல்ஏக்கள் கிடைக்கும், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் கள யதார்த்தம் என்ன என்பதை மாணிக்கம் தாகூர் நன்றாக உணர்ந்திருப்பார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தேனி தொகுதி இதற்கு முன்பாக காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தார், EVK சிலங்கோன். இந்த முறை அவர் காங்கிரஸ் இல்லாமல் திமுக நின்று ஜெயித்தது. மயிலாடுதுறையில் சிட்டிங் எம்பியாக இருந்த திமுகவை அகற்றிவிட்டு காங்கிரஸுக்கு கொடுத்தது. கடலூர் சிட்டிங் எம்பி திமுக, அங்கேயும் காங்கிரஸ் கொடுத்தது. ஆனால் அண்ணாமலைக்கு எதிராக அந்த கோயம்புத்தூர் தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் கொடுத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடத்தை கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்திருந்தால் நிச்சயமாக அண்ணாமலை வெற்றி பெற வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போ கடினமான தொகுதிகளை திமுக எடுத்துக்கொண்டு கூட்டணி கட்சிகள் சுலபமாக ஜெயிப்பதற்கான இடத்தை திமுக கொடுத்திருக்கிறது. அந்த எண்ணத்தில் காங்கிரஸுக்கு யதார்த்தம் என்னன்னு தெரியும். இப்போ கூட சட்டமன்ற தேர்தலில் கடினமான இடங்களை, சட்டமன்ற தொகுதிகளை திமுக எடுத்துக்கொண்டு கூட்டணி கட்சிகள் ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் தான் செயல்படுவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா திண்டுக்கல்ல திமுக எத்தனை லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருக்கோம், ஆனால் கம்யூனிஸ்ட் தான் ஜெயிச்சது பல லட்சம் ஓட்டில். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை நிறுத்துவது மட்டுமல்ல, அந்த வேட்பாளர் ஜெயிக்க வைப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் பொருளாதாரத்தையும் திமுக இறக்குது. அப்போது நீங்கள் புதிய கட்சி, ஏதோ ஒரு புதிய கூட்டணி பக்கம் போகிறீங்கன்னா அது நிறுவனமான கட்சியா,
இத்தனை வாக்கு சதவீதம் வைத்திருக்கிற கட்சியா? தமிழ்நாட்டில் நீங்கள் 70 இடங்கள் 80 இடங்கள் நிற்கலாம், ஆனால் ஜெயிக்க முடியுமா? நீங்கள் அதிகாரத்தில் இருப்பது முக்கியமா அல்லது கூடுதல் இடங்களில் போட்டியிட்டு ஒன்றுமே இல்லாமல் இருப்பது முக்கியமா? 2014 காங்கிரஸ் தனித்து நின்றது. எவ்வளோ சதவீதம் வாங்கினாங்க? 4. அப்போது 4% வாங்கிய போது இருந்த மன உணர்வும், அதன் பிறகு 2016க்கு பின்பு தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஜெயிக்கிற அந்த நம்பர்ஸ், ஜெயித்தினுடைய வாக்கு வித்தியாசம், இதையெல்லாம் வெறும் காங்கிரஸ் மட்டுமே நின்று ஜெயிக்க முடியுமா? இல்ல, இது எல்லாமே கூட்டணியில யார் எதை ஜெயிச்சாலும் அது கூட்டணியோட வெற்றியா தான் பார்க்கணும். இவங்க வெற்றிக்கு அவங்க உதவுவாங்க, அவங்க வெற்றிக்கு இவங்க உதவுவாங்க அப்படின்றதான் கூட்டணி அப்படின்ற ஒன்றுடைய சாராம்சம், தத்துவம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.